ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாசுரம் 78 திருவாய்மொழி. முதல் 10 8ஆம் பதிகம் முதல் பாசுரம். முதல் 10 8ஆம் பதிகம் முதல் பாசுரம் 181. ஓடும் புல் ஏறி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. ஓடும் புல் ஏறி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. பதவுரை. நித்தியசூரிகளாய் இருக்கின்ற பெரிய திருவடி கருடன் முதலானவரோடு பதவரை நித்திய சூரிகளால் இருக்கின்ற பெரிய திருவடி கருடன் முதலானவரோடு கூடி பரிமாறுகிற சுவாமி. பெரிய திருவடி மேலேறி விரைந்து ஓடுவன். பெரிய திருவடி மேலேறி விரைந்து ஓடுவன். குளிர்ந்த திருத்துழாய் மாலையை சாத்திக் கொள்வன். பதவுரை. நித்திய சூரிகளாய் இருக்கின்ற பெரிய திருவடி கருடன் முதலானவரோடு கூடி பரிமாறுகிற சுவாமி. பெரிய திருவடி மேலேறி விரைந்து ஓடுவன். குளிர்ந்த திருத்துழாய் மாலையை சாத்திக் கொள்வன். விளக்க உரை. பரமபதத்தில் உள்ளவர்களோடு எம்பெருமான் செவ்வை மீன்ஸ் நேர்மை குணமுடையவனாய் கலந்து பரிமாறும் விதம் இப்பாட்டில் சொல்லப்படுகிறது. நம்மோடு அவன் கலந்து பழகும் விதத்தில் செவ்வியனாய் உள்ளவன் என்று சொன்னாலன்றோ அது பொருந்தும். சம்சாரிகளான நமக்கென்றே நேர்மை கேடு உள்ளது. நேர்மையே வடிவான பரமபதத்திலே அவன் செவ்வியனாய் உள்ளான் என்பது எப்படி பொருந்தும் எனில், அங்குள்ள எல்லாருக்கும் பகவத் விஷயம் ஒன்றே விஷயம் ஆகிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான பணிவிடையை செய்ய விரும்புவர். ஆதலால் அவரவர் ருசிக்கு ஈடாக செவ்வியனாய் பரிமாறுகிறான் என்கிறார். பெரிய திருவடிக்கு அவனை சுமந்து திரிய விருப்பமானால் அவன் மேலேறி சஞ்சரிப்பான். அப்போதே பறித்த திருத்துழாய் புதுமை மாறாமல் அவன் திவ்ய அவயங்களிலே சூட வேண்டும் என்ற நிலையை அறிந்து அதனை சூடிக்கொள்வான். விளக்க உரை. பரமபதத்தில் உள்ளவர்களோடு எம்பெருமான் செவ்வை மீன்ஸ் நேர்மை குணமுடையவனாய் கலந்து பரிமாறும் விதம் இப்பாட்டில் சொல்லப்படுகிறது. நம்மோடு அவன் கலந்து பழகும் விதத்தில் செவ்வியனாய் உள்ளான் என்று சொன்னாலன்றோ அது பொருந்தும். சம்சாரிகளான நமக்கன்றோ நேர்மை கேடு உள்ளது. நேர்மையே வடிவான பரமபதத்திலே அவன் செவ்வியனாய் உள்ளான் என்பது எப்படி பொருந்தும் எனில், அங்குள்ள எல்லாருக்கும் பகவத் விஷயம் ஒன்றே விஷயம் ஆகிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான பணிவிடையை செய்ய விரும்புவர். ஆதலால் அவரவர் ருசிக்கு ஈடாக செவ்வியனாய் பரிமாறுகிறான் என்கிறார். பெரிய திருவடிக்கு அவனை சுமந்து திரிய விருப்பமானால் அவன் மேலேறி சஞ்சரிப்பான். அப்போதே பறித்து திருத்துழாய் புதுமை மாறாமல் அவன் திவ்ய அவயங்களிலே சூட வேண்டும் என்ற திருத்துழாய் புதுமை மாறாமல் அவன் திவ்ய அவயவங்களிலே சூட வேண்டும் என்ற நிலை அறிந்து அதனை சூடிக்கொள்வான். ஆக இப்படி சாஸ்வதமாக அந்த நித்திய சூரிகளோடு ஒரு நீராக கலந்து பரிமாறுபவன் எம்பெருமான் என்கிறார். ஆக இப்படி சாஸ்வதமாக அந்த நித்திய சூரிகளோடு ஒரு நீராக கலந்து பரிமாறுபவன் எம்பெருமான் என்கிறார். குறிப்பு. பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகள் கர்மத்தினால் அன்றி அவன் இச்சையினால் தாங்கள் அவனுக்கு பணிவிடை செய்ய விரும்பும் திருத்துழாய் கருடன் போன்ற வடிவத்தை எடுத்துக்கொள்வர். குறிப்பு. பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகள் கர்மத்தினால் அன்றி அவன் இச்சையினால் தாங்கள் அவனுக்கு பணிவிடை செய்ய விரும்பும் திருத்துழாய் கருடன் போன்ற வடிவத்தை எடுத்துக்கொள்வர். With those Nitya Suris who take different forms as per Bhagavan's wish in Vaikunta like Garuda, Tulasi, etc. The Lord who engages wholeheartedly with them according to each one's wish to serve him, flies on Garuda by riding on his back to reach various places swiftly, and wears freshly plucked Tulasi garlands on his divine body, shoulders, crown, etc. With those Nitya Suris who take different forms as per Bhagavan's wish in Vaikunta like Garuda, Tulsi, etc., the Lord who engages wholeheartedly with them according to each one's wish to serve him, flies on Garuda by riding on his back to reach various places swiftly, and wears freshly plucked Tulsi garlands on his divine body, shoulders, crown, etc.
எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம்.